புராட்டஸ்டன்ட் திருச்சபையின் ஸ்தாபகர் ரெவரண்ட் டாக்டர் மார்ட்டின் லுத்தர். அவர் 10/11/1483 முதல் 18/2/1546 வரை 63 ஆண்டுகள் வாழ்ந்தார். நம் திருச்சபைக்கு ஆற்றிய பணிகள் பல. அவரது தியாகம், தைரியம், பொறுமை, உண்மை போன்ற நற்பண்புகள் இன்றும் நம்முடைய பேசப்படுகிறது. ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனைக்காக ஜெபத்தோடு ஆயத்தமானார். அநேக வருடங்கள் முயற்சித்து பணம் சேமித்து கிறிஸ்துமஸுக்காக ஒரு புதிய கோட் வாங்கி அணிந்திருந்தார். போகிற வழியில் ஒரு முதியவர் கடுங்குளிரில் பனிப்பொழிவில் ஆடிக்கொண்டிருப்பதை கவனித்தார். அவருடன் சென்று தன் புதிய மேலாடை அப்படியே கலட்டி அவருக்கு போர்த்தி விட்டு ஆலயம் சென்று ஆராதனை கலந்து கொண்டார். நடந்த சம்பவத்தை அப்படியே மறந்து போனார். ஆராதனை முடிந்து வீட்டிற்கு வந்து உணவருந்து நித்திரை செய்தார். அயர்ந்த நித்திரையில் ஒரு தரிசனம் கண்டார். இயேசுவானவர் மார்ட்டின் லுத்தரின் மேலாடை அணிந்தவராக காட்சியளித்தார். திடுக்கிட்டு விழித்த மார்ட்டினுக்கு அப்பொழுதுதான் முந்தின இரவில் அந்த ஏழை வயோதிபருக்கு தன்னுடைய மேலாடையை கொடுத்தது ஞாபகம் வந்தது. இயேசுவும் புன்முறுவலோடு மறைந்து போனார். மேலும் மேலும் நமக்காகவே அனைத்தையும் வாங்கி கொண்டிருக்காமல் தேவையில் உள்ளோருக்கு பகிர்ந்து கொடுக்க முன்வர வேண்டும். விசேஷமாக விசேஷ வைபவங்கள், பண்டிகை நாட்களில் ஏழை எளிய மக்களின் நடையில் அக்கறை காட்டி அதன் மூலம் மன நிறைவு பெற வேண்டும். மத்தேயு 25:36. வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். Matthew 25:36. I was naked and you clothed me. One song. ஆவி என்னும் ஆடை தந்தா, அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தா. ஆவி என்னும் ஆடை தந்தா, அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். மார்ட்டின் லுத்தரை போல என்னை தியாகம் செய்து என்னிடத்தில் உள்ளவைகளை பிறனுக்கு கொடுத்து அதன் மூலம் மகிழ்ச்சியடைய கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென்.